ஒரு 5 இயர்ஸாவே இதை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இது இப்படி ஓபன் பண்ணி நிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். முடியல அண்ட் இது உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு காட்டிடுறேன். டெஃபினெட்லி அண்ட் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. மேக்கப் போடுறதுக்கு முக்கியமா தேவை வந்து பிரைட் ஒயிட் லைட் தான். ஸோ இப்படி உட்காந்து போடுவோமா, அதனால அந்த லைட்க்கு வந்து ஈஸியா நம்ம மேக்கப் போடலாம். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆன்லைன்ல வந்து கிடைச்சிருக்கு போல. பட் பாய் அமேசான்ல வந்து ஆர்டர் போட்டேன். பட் வாங்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. ஏன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதுல வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. அண்ட் இதோட காஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, எங்க வாங்குனீங்க, எவ்வளோ ஆச்சு. ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் இயர். வெல்கம் பேக் டு ஆர்த்தி சுபாஷ் vlogs. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட மேக்கப் சூட்கேஸ் ஸ்டோர் காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு முன்னாடி வேற ஒரு சேனலுக்கு கூட நான் அதை காமிச்சிருந்தேன். பட் ஆனால் நம்ம சேனல்ல போடலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மேக்கப் சூட்கேஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். யா, திஸ் இஸ் த சூட்கேஸ் அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஹெவி. இதுல போட்டிருக்க இந்த பிளாக் கலர் கவர் வந்துட்டு நானே ஒன்னா ஸ்டிச் பண்ணேன். பிகாஸ் நிறைய ஸ்கிராச் ஆகுது சூட்கேஸ்ல. ஆக்சுவலாக இது வந்து ஸ்டாண்ட் இருக்கும் இது உள்ள. ஸோ நம்ம இது வேணும்னா நார்மலாக கீழே வச்சு சேர்ல வச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். இது இப்படி ஓபன் பண்ணி நிக்க வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். முடியல. ஸோ அதனால நான் யூஸ்வலா இந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டேன். சேர் மேலேயோ பெட் மேலேயோ வச்சே மேக்கப் போட்டுடுவேன். அண்ட் இது உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு காட்டிடுறேன். டெஃபினெட்லி இதுதான் வந்து உள்ள இருக்கிற இன்டீரியர் லுக். இந்த பக்கம் வந்து ஒரு பெரிய மிரர் இருக்கும். ஸோ இதை பார்த்தே நம்ம வந்து மேக்கப் போட்டுக்கலாம். 2 கம்பார்ட்மெண்ட்ஸா வந்து இங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு என்ன ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. பிகாஸ் எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேக்கப் போடுறதுக்குலாம் தெரியாது. ப்ராடக்ட்ஸ் பத்தி அவ்வளோ நாலேஜ் இல்லை. இனிமே தான் படிக்கணும் அதெல்லாம். ஸோ அதனால ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆவரேஜ் ப்ராடக்ட்ஸா இருக்கும். ரொம்ப சிம்பிளா டெய்லி லுக் போடுற மேக்கப் என்னவோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். அண்ட் இது உள்ள இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்ல குட்டி குட்டி பிளண்டர் அண்ட் திங்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த கம்பார்ட்மெண்ட்ல அதெல்லாம் ஃபிட் ஆகாதுன்றதுனால தனியா வச்சிருப்பேன். ரெகுலரா யூஸ் பண்றதுனால டைசன் ரேப் ஒன்று வச்சிருப்பேன். மற்றபடி இது இவ்வளோ பெருசா இருக்கே தவிர உள்ள ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஸ்டோரேஜ் தான், ரொம்ப லார்ஜ் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ டைசன் பாக்ஸ் ரொம்ப பெருசு அப்படின்றதுனால வெறும் ரெகுலரா யூஸ் பண்ற கர்லர் அண்ட் இது மட்டும் வச்சிருப்பேன். அண்ட் இந்த சாட்டன் பவுச்சும் நானே ஸ்டிச் பண்ணது தான். அண்ட் இந்த பாக்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இதுக்கு ஸ்டாண்ட் இருக்கு அண்ட் இவ்வளோ கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் தவிர இந்த இன்பில்ட் எல்இடி லைட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நிறைய ஷூட்டிங் பிளேசஸ்ல வந்துட்டு லைட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம மேக்கப் போடுறதுக்கு முக்கியமா தேவை வந்து பிரைட் ஒயிட் லைட் தான். ஸோ அதனால இந்த இன்பில்ட் லைட் பார்த்தோன்னே நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். போட்டு காட்டுறேன். ஒயிட் லைட் இருக்கும். அண்ட் இந்த லைட் மட்டும் கிடையாது, நம்ம மேக்கப் போடும்போது ஸோ இப்படி உட்காந்து போடுவோமா, அதனால அந்த லைட்க்கு வந்து ஈஸியா நம்ம மேக்கப் போடலாம். அண்ட் இதுல இன்னும் 2 கலர் லைட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. திஸ் இஸ் வார்ம் டோன் லைட் அண்ட் திஸ் இஸ்
ஈவன் மோர் வார்ம் டோன் லைட். ஸோ நல்லா எல்லோ லைட் மாதிரியும் இருக்கும், வார்மாகவும் இருக்கும் அண்ட் ஒயிட்டாகவும் இருக்கும். ஸோ நமக்கு என்ன மேக்கப் லுக் போடுறோமோ இல்லைனா நம்ம இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி லைட் செட்டிங் மாற்றிட்டு நம்ம மேக்கப் போட்டுக்கலாம். அண்ட் இது நான் வாங்கினது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி டாஸ்க். ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். ஒரு 5 இயர்ஸாகவே இதை வாங்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் ரொம்ப தேடி அலைஞ்சு ஆக்சுவலாக வெளியூர்லேருந்து ஃபாரின்லேருந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வாங்கியிருந்தாங்க ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது பார்த்து தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இது வாங்கணும்னு. ஸோ அப்போத்துலேருந்தே ரொம்ப ட்ரை பண்ணேன், பட் கிடைக்கவே இல்லை. அதுக்குள்ளே கோவிட் வந்ததுனால ஷிப்மெண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ லண்டன் போயிருந்தேன். லண்டன் போகும்போது வாங்கணும்னு நிறைய ஸ்டோர்ஸ்க்கு போய் ரொம்ப தேடினேன், பட் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆன்லைன்ல வந்து கிடைச்சிருக்கு போல. பட் நான் ரிட்டர்ன் ஆகிற டைம்ன்றதுனால என்னால் வாங்க முடியல. அதுக்கப்புறம் துபாய் பிளான் பண்ண போகணுன்னு. ஸோ அப்போ வந்து இது இருக்கான்னு பார்க்கணும்னு முன்னாடியே ஆன்லைன்லேயே பார்த்து துபாய் அமேசானில் வந்து ஆர்டர் போட்டேன். பட் வாங்குறீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்குங்க, ஏன்னா நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ், ஃபேக் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக ஃபில்டர் பண்ணி வாங்கணும். அண்ட் துபாய் ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருந்தால் மட்டும்தான் டெலிவரும் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்ன அப்படின்னா, இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன சாங் வேணுமோ நம்ம ஃபோனோட கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்படின்னா நார்மலா நம்ம பாட்டு கேட்டுட்டு மேக்கப் பண்ணிக்கலாம். ஃபோன் வந்து இவ்வளவு பெருசு கனெக்ட் பண்ணா எல்லாரும் கேட்டுருவாங்க. அதனால மோஸ்டா பாட்டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மேக்கப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் பர்ச்சேஸ் ஆஃப் திஸ் இயர். அண்ட் இதோட காஸ்ட் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருப்பாங்க, எங்க வாங்குனீங்க, எவ்வளோ ஆச்சுன்னு. இது வந்து ஆக்சுவலா நிறைய ப்ரைஸ் ரேஞ்சஸ்ல இருந்தது. நான் வாங்கினது வந்து ஆல்மோஸ்ட் 40,000 கிட்ட வந்தது. பட் நிறைய செல்லர் ஜாஸ்தியாகவும் கம்மியாகவும் மாறி மாறி வித்துட்டு இருக்காங்க. அது உங்க கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்க விசாரிச்சு வாங்கிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை மேக்கப் ட்ராலி டூர். அண்ட் இதை வாங்கினது கூட பெரிய விஷயம் இல்லை. துபாயிலேருந்து இதை எடுத்துகிட்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஏன்னா உள்ள கிளாஸ் ஐட்டம் இருக்கிறதுனால உடஞ்சிருமோன்னு பயந்து எடுத்துகிட்டு வந்தேன். உள்ள டவல் எல்லாம் வச்சு ஸ்டஃப் பண்ணி வந்துச்சு. பட் தேங்க் காட் எந்த டேமேஜும் இல்லாமல் வந்தது. ஐ எம் ஆல்ரெடி வெரி அட்டாச் டு திஸ் ட்ராலி. ஆனால் நிறைய ஸ்க்ராட்ச் அதெல்லாம் வந்துருச்சு. அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அண்ட் உள்ளே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்களே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அஃபோர்டபுளான எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நான் டெய்லி ஷூட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு பல்லவியோட மேக்கப் லுக் பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ பல்லவிஸ் மேக்கப் லுக் வந்து பண்ணி காமிச்சிடலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பல்லவி மேக்கப் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.